இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறத ரெகுலரா பண்ணுவோம். ஓகேவா? ஸோ காரணமே இல்லாம அல்லது காரணத்தோட 2 ரீசனுக்காகவும் நம்ம பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுடைய மணிய எப்படி எப்படிலாம் நம்ம குறைச்சுக்க முடியும்? அதாவது ப்ராடக்ட்டோட பிரைஸ் எப்படிலாம் குறைக்கலாம்? சம்திங் நெறையவே எப்படி ஆஃபர் பிரைஸ்ல வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பேச போறோம். ஓகேவா? ஸோ நான் இன்னொரு போனஸ் டிப்பையும் உங்களுக்காக சொல்லப் போறேன். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 25 டூ 30 ரூப்பீஸ் ஃப்ரீயாவே கிடைக்கும். ஸோ, அத எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பேசப் போறோம். ஓகேவா? ஸோ, அத வந்து நான் இந்த வீடியோவோட கடைசில சொல்றேன். இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? ஸோ, இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, இப்பவே கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி வச்சுட்டு, ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள வந்துருங்க. ஸோ, நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போய் அத பத்தி பேசுவோம். ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட்ட வாங்க போறீங்க அப்படின்னா, ஸோ நான் இப்போ ஒரு ஆ சம்திங் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்க போறேன் அப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்க போறேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு எதுல போய் செக் பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பா பாப்புலரான ஒரு சில இ-காமர்ஸ் வெப்சைட் Amazonல போய் செக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பா நான் Meeshoல போய் செக் பண்ணவே மாட்டேன். ஏன்னா Meeshoல இது மாரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு போய் Amazonல செக் பண்ணுவேன். Amazonல நார்மலாவே ப்ராடக்ட்டோட பிரைஸ்லாம் கொஞ்சம் இன்கிரீஸா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சில எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்ஸ் Amazonல தான் இருக்கும். நான் அதையும் சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பிரைஸ் அங்க அதிகமா இருக்கோ, குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். கஸ்டமர் சர்வீஸும் சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ Amazon. ஸோ அப்படியே நமக்கு இருந்தாலும், ஒரு ப்ராடக்ட் வந்து Amazonல ரூ. 1499ன்னு சொல்லி போட்டிருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. Amazonல. ஸோ நான் இப்ப எடுத்த உடனே அதையே வாங்கிறக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலா நான் இன்னும் சில வெப்சைட்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கணும். டாட்டா நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதுல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜியோ கூட இப்ப இது இ-காமர்ஸ் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லன்னா ஆல்டர்னேட்டிவான Flipkartல செக் பண்ணி பார்க்கலாம். அதுல கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னா, நம்ம அதுல ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அந்த மாரிலாம் நம்ம இருக்கக்கூடிய பாப்புலரான வெப்சைட்ஸ், ட்ரஸ்டடான வெப்சைட்ஸ்ல மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ நீங்க எடுத்த உடனே Googleல போட்டு இது கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத நீங்க வாங்கிறக்கூடாது. ஓகேவா? ஸோ அத பத்தி நீங்க தெரிஞ்சிருந்தா மட்டும், இது ஓகே அப்படின்னா, நான் இப்ப சொன்னது எல்லாமே ட்ரஸ்டடான வெப்சைட்ஸ், அதிகமா யூஸ் பண்ணக்கூடியான வெப்சைட்ஸ். ஓகேவா? ஸோ நான் அதனால அத சொல்றேன். ஓகேவா? ஸோ நீங்க அப்படிலாம் ட்ரை பண்ணி, அதுல எது கம்மியா இருக்குதோ அப்படி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்பேர் பிரைஸ். ஓகேவா? ஸோ செகண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யுட்டிலைஸ் கூப்பன் கோட்ஸ். அதாவது நீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா, ஒரு சில வெப்சைட்ஸ் வழியா உங்களுக்கு கூப்பன் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ நீங்க எந்த ப்ராடக்ட் எப்படி சொல்றது? எந்த ஒரு ப்ராடக்ட்க்கு ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னாலும், அந்த ப்ராடக்ட்க்கு ஏத்த மாரியான டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இதிலேயே Googleல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ Amazon கூப்பன் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சில வெப்சைட்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் அதில கிடைக்கும். பட் ஒரு சில வெப்சைட்ஸ் தான் உருப்படியான கூப்பன் கோட்ஸா குடுப்பாங்க. ஸோ நீங்க அத ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாரி என்னென்ன வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நீங்க Amazonக்காகட்டும், Flipkartக்காகட்டும் எங்க வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூப்பன் கோட்ஸ். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ வெயிட் ஃபார் சேல்ஸ். எப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அந்த 15 டூ சம்திங் இந்த வீக்ல பார்த்தீங்க அப்படின்னா, Amazonோட பிரைம் டே சேல்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த பிரைம் டே சேல் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வீக்ல நம்ம Flipkartடும் ஏதாவது ஒரு சேல் போட ஆரம்பிச்சுருவாரு. ஸோ இந்த மாரி டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட்டோட பிரைஸ் எல்லாமே கொஞ்சம் குறைப்பாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்டும் குறைக்கல அப்படின்னா, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு குறைப்பாங்க. ஸோ அதில உங்களுடைய நீங்க தேடக்கூடிய ப்ராடக்ட்ஸும் முக்கியமா எலக்ட்ரானிக் ஐட்டமா இருந்தா கண்டிப்பா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஓகேவா? ஸோ அத வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஓகேவா? ஸோ அப்படி அத நான் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, பிரைஸ் ட்ராக்கர்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்க உண்மையாவே பிரைஸ் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அல்லது செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையாவே குறைஞ்சிருக்குது அப்படின்னா, நீங்க இந்த டைம்ல அந்த ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கு சூட்டபிள். ஓகேவா? ஸோ இப்ப நீங்க ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்படியும் நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது அதுதான் நான் உங்ககிட்ட இப்ப ஆல்ரெடி சொல்லிட்டேன். ட்ராக் பிரைஸஸ். ஓகேவா? ஸோ எப்பவுமே நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா, ஒரு 10 டேஸ் அல்லது ஒரு 15 டேஸ் ப்ராடக்ட்டோட பிரைஸ ட்ராக் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது ப்ராடக்ட்டோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிருக்குதா? அல்லது டிக்ரீஸ் ஆயிருக்குதா? அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. செக் பண்ணிட்டே இருங்க. அப்படி எப்போ கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுற மாரி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க வாங்கிக்கோங்க. அப்படி இல்ல, கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுற மாரி தெரியுது அப்படின்னா, வெயிட் பண்ணி ப்ராடக்ட்ட வாங்கிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு ப்ராடக்ட்டோட பிரைஸ ட்ராக் பண்ணிட்டே இருங்க. ஸோ அ அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸோ Amazonல கண்டிப்பா எல்லா டெலிவரிக்குமே அ டெலிவரி ஷிப்பிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஓகேவா? ஸோ அத எப்படி நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. Flipkart ஆகட்டும், Amazon ஆகட்டும். ஸோ மினிமம் ஆர்டர் எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 500 அல்லது 500க்கு மேல போச்சு அப்படின்னா, உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் கிடையாது. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மினிமம் டெலிவரி சார்ஜ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க.
அந்த ப்ராடக்ட்லாம் நீங்க ரூ. 1000 வாங்குனீங்கனாலும் சரி, ரூ. 500 வாங்குனீங்கனாலும் சரி, கம்பல்சரி ரூ. 40 ரூ. 50 டெலிவரி சார்ஜ் கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லாம அ அதாவது ரூ. 500 உள்ள இருக்குது. அதனால நாங்க டெலிவரி சார்ஜ் ரூ. 40 போடுறோம். அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்னா, அதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எந்த ப்ராடக்ட் உண்மையாவே வாங்க போறீங்களோ, அந்த ப்ராடக்ட்ட தூக்கி கார்ட்ல போட்டுருங்க. அதாவது Amazon கார்ட் இருக்கும், அல்லது Flipkart கார்ட். அந்த மாரி கார்ட்ல போட்டுருங்க. மத்தபடி கார்ட்ட கிளீனா வச்சிருங்க. ஸோ, இப்போ ஒரு ப்ராடக்ட் செலக்ட் ஆயாச்சு. அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் எப்படின்னா, ஒரு ரூ. 200 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ, இதுக்கு இன்னும் நம்ம ரூ. 500 கொண்டு வரதுக்கு ஒரு ரூ. 300க்கோ, ரூ. 400க்கோ, ரூ. 600க்கோ என்ன ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, அ செலக்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டோட டெலிவரி டேட் வந்து நீங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைங்களா? அதாவது முக்கியமான பொருள். நீங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள், அந்த ப்ராடக்ட்டோட டெலிவரி டேட்ட விட அதிகமா இருக்கிற மாரி இருக்கணும். ஸோ, நான் இப்ப என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உள்ளது நார்மலா ஒரு வாட்ச். அந்த வாட்சோட பிரைஸ் வந்து எனக்கு ரூ. 200 ஓகேவா? ஸோ, அது வந்து இந்த மாசம் 17ஆம் தேதி வருதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. நாளைக்கு 17ஆம் தேதி வருது. ஸோ, அந்த அந்த வாட்சோட பிரைஸ் ரூ. 200. ஸோ, நான் டெலிவரி சார்ஜ் கட்டணும். பட் நான் அத கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ அத விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ஏதாவது ஒரு ப்ராடக்ட். ஸோ ஹெட்ஃபோனோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து இப்ப 17ஆம் தேதி எனக்கு முக்கியமான பொருள் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு 20ஆம் தேதியோ, 22ஆம் தேதியோ கொஞ்சம் டேட் தள்ளி வர மாரியான ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீங்க ஆர்டர் பண்ண ஹெட்ஃபோன் வந்துரும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் அதாவது டம்மியா ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, லேட்டா தான் வரும். ஸோ அத நீங்க கேன்சல் பண்ணிடலாம். லேட்டா வரக்கூடிய ப்ராடக்ட்ட கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க முக்கியமான பொருள், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் உங்களுக்கு வந்துரும். நீங்க அடுத்ததா வச்சிருக்கக்கூடிய ஆப்ஷனலா ஆர்டர் பண்ணக்கூடிய பொருள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதனால உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிற ரூ. 40 குறையும். ஓகேவா? ஸோ அந்த ரூ. 40 குறைக்கிறதுக்காக நான் இவ்வளோ பேசினேன். ஸோ இப்படி நீங்க ஆர்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கேஷ் ஆன் டெலிவரியா இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஓகேவா? ஸோ அதுவே பே ஆன் டெலிவரி அப்படின்னா, நீங்க முடிஞ்ச வரைக்கும் இத தவிர்க்கிறது ஓகே. ஓகேவா? ஸோ இல்ல எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி வருது அப்படின்னா, நீங்க இத ட்ரை பண்ணலாம். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி இருந்தாலும் அல்லது பே ஆன் டெலிவரி இருந்தாலும், நான் வெயிட் பண்ணி அமௌண்ட்ட வாங்கிக்கிறேன். எனக்கு அது ரூ. 40 சேவ் ஆனா போதும் அப்படின்னா, உங்களுக்கு ஓகே. நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இப்படி எல்லாமே நீங்க Amazonல பர்ச்சேஸ் பண்ணும்போது, Amazon ஆகட்டும், Flipkart ஆகட்டும் பர்ச்சேஸ் பண்ணும்போது, நீங்க ப்ராடக்ட்டோட பிரைஸ குறைச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு போனஸ் டிப் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அ நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க. அந்த ப்ராடக்ட்க்கு உங்களுக்கே திரும்ப ஒரு ரூ. 20 ரூ. 25 குடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணுவீங்கல்ல? அ அத நான் எப்படின்னு சொல்றேன். நீங்க உங்களுடைய ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஃப்ரெண்டோ அல்லது யாராவது ஒருத்தங்க அப்பா மொபைலோ, அம்மா மொபைலோ எடுத்துக்கோங்க. எடுத்து Amazon அஃபிலியேட் மார்க்கெட்டிங், Flipkart அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அவங்கள அஃபிலியேட்டா ஜாயின் பண்ண வச்சுருங்க. அந்த அஃபிலியேட் லிங்க்க வச்சு நீங்க ப்ராடக்ட் வாங்குங்க. ஸோ நீங்க ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ரூ. 10,000 ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட யாராவது ஒருத்தங்க உங்கள உங்கள ரெஃபர் பண்றாங்க இல்லைங்களா? உங்க அப்பா வந்து உங்கள ரெஃபர் பண்றாரு அப்படின்னா, உங்க அப்பாவுக்காக ஒரு ரூ. 100 ரூ. 200 கண்டிப்பா அவங்க மணிய குடுத்துருவாங்க. அதாவது ரெஃபரல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுத்துருவாங்க. இந்த மாரி நீங்க கன்டினியூஸா பண்ணும்போது, அவங்களுக்கு உங்க அப்பாவோட மொபைலுக்கு கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி வரும்போது, நீங்க ரூ. 1000 1000 வந்த உடனே நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு தேவையான பொருளையும் வாங்குன மாரி ஆயிருச்சு. அது போக நமக்கு கமிஷனும் கிடைச்ச மாரி ஆயிருச்சு. ஸோ நீங்க இப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க ஃப்ரெண்ட் ஆகட்டும், அல்லது அப்பா, அம்மா மொபைல் யாரோ ஒருத்தர் தம்பியோட மொபைல் யாராவது இருந்தாலும் ஓகேவா? ஸோ நீங்க ஃப்ரெண்ட் மொபைல்ல பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவர் 50% கேட்பாரு. நீங்க ஒரு 50% எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, இப்பவே கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.